வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேத்திக்கு தேனுபுரீஸ்வரர் கோயில் மாடம்பாக்கம்ல வந்து 108 சங்கு அபிஷேகம் கீழே சங்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சங்கு மாதிரி 108 சங்கால் அபிஷேகம். கார்த்திகை மாதம் சோமவாரம்ன்றதுனால ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து 108 சங்கு அபிஷேகம். கடைசி வாரம் வந்து கார்த்திகை மாதத்தில் கடைசி வாரம் வந்து 1008 சங்கு அபிஷேகம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருந்தாங்க கொட்டுற மழையில். ஸோ ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour கிட்ட நாங்கள் லைனில் வெயிட் பண்ணி தான் வந்து சாமியவே பார்த்துருந்தோம். நல்ல மழை ஆனாலும் வந்து மக்கள் கூட்டம் வந்து குறையவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் பாபி விமோச்சனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக சுவாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வடை மாவு வந்து இருந்தது ஃப்ரிட்ஜில். ஸோ வாழை இலையில் வந்து அதை தட்டி வந்து வடையை பொரிச்சு எடுத்தாச்சு. வடை மட்டும் போதாது, குழந்தைங்களுக்கு வந்து தயிர் வடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மழைக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தயிர் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுன்னு வடையை பொரிச்சு எடுத்துகிட்டு அது வந்து வெந்நீரில் ஒரு 2 செகண்ட் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்காத தயிரில் அதை போட்டுட்டோம்னா சூப்பரான தயிர் வடை வந்து ரெடி ஆகிடும். நம்ம என்ன தான் மண்டை பிச்சுட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் இந்த பசங்க லைக் பண்ணுறது என்னவோ வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். நம்ம எத்தனை டிஷ்ஷஸ் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுத்தாலும் அந்த வெளியில் வாங்குற கிரேஸ் இப்போ தான் அடங்கும்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த தயிர் ஊறினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் காரப்பொடி உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்சால் நீங்கள் வடை செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களும் வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல, நம்ம இந்த வடை செஞ்சு கொடுத்துட்டோம். டெய்லி இந்த மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறது பெரிய மண்டை குடைச்சலாக இருக்குது. நீங்கள் எப்படிலாம் மண்டை பிச்சுப்பீங்கன்னு சொல்லுங்கள்.